ஹிந்தி எதிர்ப்பு. ஒழுங்கா தமிழ்நாட்டுல இருக்க ஹிந்தி படிச்சிருந்தானா, ஹிந்தி சினிமால கூட நடிச்சிருக்கலாம். இப்ப கேரளாக்காரன பாருங்க நடிக்கிறானுங்க. கன்னடத்துக்காரன் நடிக்கிறான். ஆந்திராக்காரன் நடிக்கிறான். நம்ம ஆளுங்க அந்த பக்கமே போறதில்ல. ஏன்னா விரட்டி விட்டுருவாங்க. உனக்கு ஹிந்தி தெரியாது. இவன் இங்க இருந்துட்டு ஹிந்தி தெரியாத எங்களுக்கு பெருமை. தமிழை காப்பாற்றி விட்டோம். வீட்ல இருக்க குழந்தைகளுக்கு என்ன ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் ஆங்கில வார்த்தைகளே இல்லாம தமிழ்ல பேச சொல்லுங்க. டப்பா டான்ஸ் ஆடிரும். இன்க்ளூடிங் எவன்லாம் தமிழ காப்பாத்தணும்னு ஊர்லாம் போஸ்டர் அடிச்சுட்டு இருக்கானோ. அதுவும் அந்த அடிக்கிற போஸ்டர்லாம் பாருங்க திமுகவுக்கு 1008 பிழை இருக்கும். சரி அத விடுங்க விஷயத்துக்கு வருவோம். நம்ம திருமுருகன் காந்தி ரொம்ப ஆக்டிவா திடீர்னு தான் தோன்றித்தனமாக ஒவ்வொரு ஸ்டேஷனா போயிட்டு, அதுவும் கருப்பு மைய வாங்கிட்டு போயிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் என்னடா இவன் எல்லாம் பீடி குடிக்கிறதுக்கு காசு இருக்காது. எங்கருந்து இவ்வளவு காசு வருதுன்னு பார்த்தா, எல்லாம் நம்ம அறிவாலயம் தான் அனுப்பியிருக்கு போல இருக்கு. ஏன்? ஏன்னா கழக கண்மணிகள் 2 1/2 வயசு குழந்தை முதல் இன்னும் சேர்ந்திருக்கும் பெண் கழக கண்மணிகளுக்கு கணித மேதை ராமானுஜம் போல் கணக்கு கணக்கு கத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கணக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருமத்தை எல்லாம் எங்க போய் சொல்றது? சட்டம் ஒழுங்கு என்பது சீரழிந்து நாசமா போச்சு. அதே மானாமதுரையில எந்த இன்ஸ்பெக்டர் அஜித்தை அடிச்சு கொன்னானோ, இப்ப ஆகாஷ்ங்கிறவனையும் அடிச்சு கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான சட்டம் ஒழுங்கு எந்த முதலமைச்சருக்கு கீழே நம்ம பார்த்திருக்கோம்? எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அல்லவா? சொல்லியே ஆகணும். சரி. இதெல்லாம் அதனால இவனை கிளப்பி விட்டு, நீ போயிட்டு கொஞ்சம் மடை மாற்று. ஏற்கனவே பராசக்தின்னு ஒரு வீணா போன படத்த எடுத்து, அந்த படம் நாறி போக, அவன் சிவகார்த்திகேயன் அரண்டு போயிட்டு, எல்லா கும்பலையும் கூட்டிட்டு நேரா போய் மோடி கால்ல விழுந்து, தெரியாம பண்ணிட்டோம் அங்கிள். இது உங்களுக்கு எதிரான எங்களுக்கு தெரியாது. அவர் சந்தோஷிச்சுக்கிட்டேன். எங்களுக்கு எதிரா இல்லப்பா. காங்கிரஸ்க்கு எதிரா தான் போராட்டமே நடந்துச்சு. சோ நீங்க பண்ணதெல்லாம் காங்கிரஸ்க்கு எதிரா தான் போகும். எங்களுக்கு எதிரா வராது. அப்படின்னு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருந்தாரு. இந்த கும்பல் இது பகுத்தறிவ என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. சோ இவனுங்க போறாங்க ஒரு ஸ்டேஷனா கரண்ட் லைட் இது வச்சு அழிச்சுக்கிட்டு. சொல்லியிருப்பானு போல. நீங்க சும்மா சாதாரணமா போய் அழிச்சாலாம் வந்து இது பெரிய பூகம்பமா கிளம்பாது. எவனையாவது ரயில் முன்னாடி குதிக்க சொல்லுங்க. சோ அதுக்குன்னு ஒரு பார்ட்டிய ரெடி பண்ணி ஃபுல் டைட்டா ஏத்தி கொண்டு போய் ரயில் முன்னாடி சொல்லி சைட்ல குதிச்சு ஏதோ பண்ணி அவனை தூக்கி ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறவனுங்களுக்கு பெண் நிறுவனம் நினைக்கிறேன். அறிவு இருக்காது போல இருக்கு. ஏன்டா நீ பண்றதே வந்து ஒரு வேண்டலிசம். என்ன ஒரு பொது உடைமைகளுக்கு பொது உடைமைகளை சீரழிக்க செயல் பண்ற பிஎன்எஸ் 324ல நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அது. இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அந்த ஸ்டைல்ல அடிபட்டு விழுந்தால அவனை பார்க்க முதல்வர் வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்கானுங்க. மாசமும் போயிருக்காரு. சார் இல்லாம எதுவும் நடக்காது இல்ல. சார் தான் எல்லாத்துலயும். சார் கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு ஆதரவும் அனுதாபமும் தெரிவித்துட்டு வந்திருக்கிறார்கள் 324க்கு. ஏண்டா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க போல இருக்கு. நீங்க பண்ற அல்டூரியத்தையும் மண்டவாளத்தையும் இந்த ஒழிக்கிறதுக்காக மறைக்கிறதுக்காக அதை பண்ணீங்க. பண்ணிட்டு முதல்வரா மாட்டி விடுவீங்களாடா? ஏன்டா உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறதே கிடையாதா? ஏற்கனவே முரசொலி படிக்கிறவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்கில முரசொலி போய் படிங்கடா. இந்து பேப்பர் அப்ப தெரியும் அறிவு வருதான்னு பார்ப்போம். ஏன்டா இப்படி இருக்கீங்க?